நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வசியம் முதலான அஷ்டகர்ம சித்துக்கள் முதல் அநேக சித்துக்களை அதிவேகத்தில் செய்யக்கூடிய சுடுகாட்டு காளி வசிய பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய மாந்திரிகர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனால, சாமி இந்த மாதிரி இந்த அஷ்டகர்ம வேலைகள்லாம் எப்படி ரொம்ப அதிவேகத்தில் செய்கிறது, இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு உபாசனை முறை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த உபாசனை முறைகளில் பலவிதமான தெய்வங்கள் இருந்தாலுமே, இந்த சுடுகாட்டு காளையனுடைய வசிய பிரயோக பூஜை முறைங்கிறது உபாசனை முறைங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான கைமேல பலன்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதாவது நல்ல ஒரு பேரும் புகழையும் ஏற்படுத்தி தரக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா காளியை தான் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுலேயுமே இந்த சுடுகாட்டு காளி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப அதீத வேகத்தில் ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் எந்த ஒரு காரியத்தையுமே வசியம், மோகனம், ஆகர்ஷணம், வித்வேஷனம், பேதனம், தம்பனம், மாரணம், உச்சாடனம் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டகர்ம சித்துக்களை ரொம்ப அதிவேகத்தில் அற்புதமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. சரி, இது எப்படி பண்ணணும்? அதாவது இந்த சுடுகாட்டு காளியை வசப்படுத்துறதுக்கு பலவிதமான உபாசனை பிரயோக முறைகள் இருந்தாலுமே, அதில் இது ஒரு முறைன்னு சொல்லி சித்தர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்க அமாவாசை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான நாட்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல பனைமரத்தினுடைய பலகையில் நீங்கள் ஒரு ஒரு 1க்கு 1 அளவில் பனைமர பலகையில் நீங்கள் முறையாக எடுத்து அதை நல்லா வார்ப்பெல்லாம் நல்லா வார்த்து அதை நல்லா மேலே இருக்கக்கூடிய அந்த முள்ளுகள் எல்லாத்தையும் பூராத்தையும் போக்கிட்டு நல்லா இதாக இருக்கிற மாதிரி நீங்கள் செய்து வச்சுக்கணும். செய்து வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக அதில் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக அதுக்கு மேலே வரைஞ்சிக்கணும். இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த கடம்ப மரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா அது இது சிறப்பு. இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா அது இது சிறப்பு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் பேய் பிற்கன் விதை, எலுமிச்சம்பழத்தினுடைய விதை, அழிஞ்சு விதை, இந்த 3 விதைகளையும் ஒன்றா சேர்த்து தைலம் இறக்கிக்கணும். சரிங்களா? தைலம் இறக்கி நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அந்த தைலத்தோட சாம்பல் நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும். சரிங்களா? அந்த சாம்பலில் இந்த தைலத்தை சேர்த்து உருவம் பிடிக்கணும். இப்போ காளையினுடைய உருவம் பிடிக்க முடியும், காளையினுடைய அச்சு இருக்குதுன்னா காளையினுடைய உருவம் பிடிக்க முடியும்னா காளையினுடைய உருவம் பிடிக்கலாம். அப்படி காளையினுடைய உருவம் பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இந்த புல்லார்லாம் பிடிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி பிடிச்சு அதற்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் முறையாக இதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த சக்கரம் வரைஞ்சி வச்சுருக்கீங்களே அதற்கு மேலே அதனுடைய மையப்பகுதியில் இதை வச்சிடணும். நீங்கள் கடம்ப மரத்தினுடைய வடக்கு திசையிலையோ இல்லை ஆலமரத்தினுடைய வடக்கு திசையிலையோ வீடம் அமைச்சு வாழையில விரித்து அதற்கு மேலே அந்த பலகை, அதாவது சக்கரம் வரைஞ்ச பலகையை வச்சுட்டு அதனுடைய மையப்பகுதியில் இந்த உருவத்தை வச்சுட்டு முறையாக அதற்குண்டான தூப தீபங்கள் படையிலெல்லாம் கொடுத்துட்டு பச்சரிசி மாவுனால தான் விளக்கு மாதிரி செஞ்சு காராம்பசு நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கலாம். இப்போ இதே அமாவாசை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் பூஜைகள் செய்யும் பொழுது அந்த காளையினுடைய அதிர்வலைகள் உடலில் இறங்குறது கண்கூடாவே நீங்கள் அனுபவபூர்வமாகவே உணர முடியும். இதை நீங்கள் முறையாக சித்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை வச்சு அஷ்டகர்ம வேலைகள்லாம் ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்யலாம்னு சொல்லி சித்தர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த அஷ்டகர்ம சித்துக்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நீ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி நண்பர்களே, இப்போதைக்கு இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.